நேற்று ஈவினிங் குட்டி தம்பியை தூங்க வச்சுட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு சப்பாத்தி மாவுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மாவு எடுத்து பிசைஞ்சு வச்சுட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு இது பிசைஞ்சு வச்சுட்டு சைட் டிஷ்க்கு வந்து தக்காளி தொக்கு ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் இது பிசைஞ்சு வச்சதும் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிவிட்டு வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் வேகமாக எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். குட்டி தம்பி தூங்குறதுக்குள்ளேயே ரெடி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான் ஈவினிங் டைம்னா ஒரு கொஞ்சம் நேரம் தூங்குவாங்க. தக்காளி தொக்குக்கு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாமே போட்டு உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கணும். அந்த தண்ணி வந்து வற்றினதும் தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடணும். அதுக்கப்புறமா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் போட்டு நல்லா கலந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு கொஞ்சம் நேரம் கலந்து விடணும். அதுக்கப்புறம் திரும்ப கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பால்ஸாக திரட்டி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சப்பாத்தி மாவு வந்து கொஞ்சம் தின்னாக திரட்டலான்னு சொல்லிட்டு தான், அப்போ தான் வந்து சாஃப்டாக கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் திரட்டிகிட்டு இருந்தேன். இது போட்டுட்டு திருப்பிட்டு ஒரு பபிள்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் திருப்பி விடணும். என் ஹஸ்பண்டுக்கு ஆயில் போடாமலும் எனக்கு ஆயில் போட்டு தான் செஞ்சுருந்தேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.